ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியும் இந்த சுடரும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்காங்க. அந்த ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கிற சமயத்தில் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து விஜய் கூட வந்து ஹனிமூன் போகலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. இவளுக்கு வந்து என்ன கொழுப்பு இருந்தால் வந்து கட்டின பொண்டாட்டி வந்து கண்ணு முன்னாடி வந்து குத்துக்கல்லாட்டம் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவள் வந்து நடிக்கிறதுக்கு அந்த விஜய் மேலே வந்து ஆசைப்பட்டுட்டு இப்போ உடனே வந்து பார்த்தோம்னா நான் வந்து விஜய் கூட வந்து ஹனிமூன் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் வந்து எப்படி வந்து இப்படி வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட அந்த ஐடியாவே வந்து இல்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காளே. இவளுக்கெல்லாம் வந்து ஈவு இறக்கம் வெக்கமான சூடு சொரணை அப்படின்றது ஏதாச்சும் ஒன்று இருக்கா, இல்லை மனசாட்சின்றது ஒன்று இருந்தால் இப்படி வந்து கட்டின பொண்டாட்டி முன்னாடியே வந்து இப்படி வந்து சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த லெவலுக்கு வந்து மோசமான ஒரு பொம்பளையாக வந்து மாறிக்கிட்டு இருக்கான்னா அவளை வந்து மூஞ்ச கூட வந்து பார்க்குறதுக்கு வந்து சகிக்கலைங்க. என்ன தான் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதுவும் வீட்டில் வேறு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேம் வேறு வந்து பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி வந்து பார்த்தோன்னா வெண்பாவை வந்து பார்த்துக்கிறதுக்காக தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கிறது. ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டி விட்டுட்டாங்க. ஏன்னா மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு அப்படியே வந்து பழசெல்லாம் வந்து மறந்து புதுசாக வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் வந்து ஆகிடும் அவங்களுக்கு. அதனால் வந்து இப்போ வந்து பழசெல்லாம் வந்து மறந்துட்டுருக்கிற மாதிரி வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டிக்கிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் வந்து சொல்லி என்ன தான் வந்து இவ வந்து கிழிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அப்படி வந்து இவ வந்து பழசெல்லாம் வந்து மறந்து அப்படியே இவளுக்கு வந்து உயிருக்கே வந்து ஆபத்து வந்து வந்துடும் போல். அந்த மாதிரியான ஒரு ஆபத்து வந்துடும். அதனால் வந்து இவளுக்கு வந்து எதுவுமே வந்து ஞாபகப்படுத்தக்கூடாது. ஷாக்கான விஷயம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லக்கூடாது. அதனால் வந்து மல்லியோட இதை வந்து மறைச்சி வச்சு இருக்காங்க. ஸோ அது வந்து இவ வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்படி அழகாக வந்து விஜய் கூட ஒன்று வந்து விஜய் வந்து எனக்கு மட்டும்தான், விஜய்க்கு வந்து வேறு எதுவும் கல்யாணம் வந்து நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வந்து ஆக்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளே. இவ்வளோலாம் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன் மல்லிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பாஸை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டேன். பாஸை வந்து எடுத்துகிட்டு வந்து போடும்போது கூட வந்து மல்லி இருந்தால் நீயும் வந்து சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவாமிர்தம் மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சாப்பிட்டீங்களே. அப்போ வந்து மல்லிக்கும் தானே வந்து எடுத்து வந்து உங்கள் கையால் வந்து மல்லிக்கு வந்து ஊட்டி விட்டீங்க. ஸோ அப்போ கூட வந்து ஒரு உண்மையான மனைவியாக இருந்தால் எப்படிங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஊட்டலாம். நீங்கள் வந்து ஊட்டி விடுறது வந்து எனக்கு வந்து ஏதோ வந்து தப்பாகப்படுது, நீங்கள் வந்து அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு உண்மையான மனைவியாக இருந்தால் அப்போ வந்து கேட்டுக்கலாம். நீ இதிலே வந்து தெரியுது நீ வந்து நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதிலே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே வந்து கண்டுபிடிக்கல. அதுவே வந்து நீங்கள் வந்து ரேணுகாவுக்கு வந்து மல்லி முன்னாடி வந்து பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சங்கடப்பட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மல்லி வந்து கண்டிப்பாக வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க. என்ன நம்ம இருக்கும்போதே வந்து இப்படி வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நம்ம மல்லியால் வந்து மல்லிக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும், என்னாலலாம் வந்து நடிக்க முடியாது, நான் வந்து எப்படி இருப்பேனோ அப்படி தான் வந்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து கரெக்டாக வந்து இருக்காங்க. ஸோ இவன் வந்து மல்லி கூடயே வந்து உட்காந்துக்கிட்டு ஆட்டோவில் வந்து போயிட்டுக்கு நான் வந்து விஜய் கூட வந்து ஹனிமூன் நல்லா வந்து போகலான்னு இருக்கேன், ரொம்ப ஜாலியாக வந்து சுற்றணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன், நான் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து விஜய்கிட்டேருந்து வந்து இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ நீங்கள் ஹனிமூன் போகணுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா, போயிடலாம் நானே உங்களை வந்து பேக் பண்ணி வந்து அனுப்புகிறேன், என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். அதுதான் உங்களை வந்து ஹனிமூன் வந்து போகிறதுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி உங்களை வந்து ஜாலியாக வந்து நானே தான் வந்து அனுப்பிச்சி விடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தானே இருக்கேன்ல, நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சுடரை வந்து பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மல்லி சொன்ன உள்நோக்கம் வந்து நல்லாவே வந்து புரியுது. எப்படி வந்து போயிடுவேன்னு நானும் வந்து பார்க்குறேன்டி, நீ வந்து ஹனிமூன் போக போறியா, இல்லை நாங்கள் ஹனிமூன் வந்து போக போகிறோமா அப்படிங்கிற மாதிரி. ஹனிமூன்னு வந்து மறுபடியும் வந்து மல்லி உன்னுடைய வாழ்க்கையில் வந்து போயிடாத, திரும்ப அங்கே யாராச்சும் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து விஜய் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இவங்க கூட வந்து இருந்தார், இவர் வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷம், ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு சொந்தம், அதனால் வந்து விஜய் வந்து இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து மிஸ் பண்ணிட்டார். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த ஹனிமூனில் வந்து வேறு யாராச்சும் வந்து இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து தூக்கி கொடுக்குற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ வந்து அந்த இடத்துல வந்து பைத்தியக்காரி மாதிரி வந்து நடிச்சிக்கிட்டு இருந்தால் சோத்துக்கு வந்து சிங்கி அடிச்சுக்கிட்டு, ஆனால் அவள் அந்த இடத்துல வந்து சோத்துக்கு சிங்கி அடித்த மாதிரி வந்து தெரில. இந்த ரகு வந்து உள்ளே வந்து எப்படி வந்தான், இந்த ரகுக்கும் இந்த சுடருக்கும் வந்து என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கணும்.
இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீனுக்கிட்ட போயிட்டு வந்து இவள் வந்து எப்படி இந்த கேங்குக்குள்ளே வந்தா, அப்புறம் ரகு எப்படி இவளுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து அந்த இடத்துல வந்து இவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படிங்கிறத வந்து நிரூபிக்க முடியும். ஆனால் இவங்க வந்து எதுவுமே வந்து கண்டுபிடிக்காமல் சைலண்ட்டாக வந்து மூடிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து மல்லிக்கு வந்து எதிராக தான் வந்து நடக்குமே தவிர மல்லிக்கு சாதகமாக வந்து ஒரு விஷயமும் நடக்காது. அது மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஆட்டோலேயே வந்து பேசிக்கிட்டு எப்படியோ வந்து போயிட்டாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து போயிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வருது. அந்த ஜூஸை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கதி கலங்குற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏற்பாடு வந்து நம்ம மல்லி வந்து பண்ணிக்கிட்டு தான் வந்து அழகாக ஜாலியாக வந்து கூலாக வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்து உக்காந்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.